வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். சந்திராசிரமம் டேட்ஸ். அதாவது முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கு சந்திரன் வந்து 8ஆம் இடமான ராசி. உதாரணத்துக்கு மேஷ ராசியில் நீங்கள் பிறந்தா உங்களுடைய 8வது ராசி விருச்சிக ராசி. அங்கே சந்திரன் போகும்போது அதுக்கு பேர் சந்திராஷ்டமம். உதாரணத்துக்கு நீங்கள் கடக ராசியில் பிறந்திருந்தால் உங்களுக்கு 8வது ராசி கும்ப ராசி. அந்த இடத்துல சந்திரன் போகும்போது அது உங்களுக்கு சந்திராஷ்டமம். இதுதான் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா என்ன? சந்திரன் நீங்கள் ஜனனம் எடுக்கும்போது எந்த ராசியில் நீங்கள் ஜனனம் எடுத்திருக்கீங்களோ, நீங்கள் பிறந்திருக்கீங்களோ, அந்த ராசிலேருந்து 8வது ராசி மண்டலத்தில் அவர் பிரயாணம் பண்ணும் பொழுது அந்த நாட்கள் 2 நாட்கள் வரும். அப்போது மைண்டு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். சம்டைம்ஸ் குழப்பமாக ஏதாவது தப்பாக முடிவெடுப்போம். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு பிரயாணத்தில் நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். சில பேர் பேசுகிறது எரிச்சல் ஊட்டும். நமக்கே மனசு ஏதோ ஒரு கவலையோ அப்செட்டோ தெரியும். இந்த நாட்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு புது விஷயங்கள், குறிப்பாக வந்து பொருளாதார முதலீடுகள், ஏதாவது பொருள் வாங்குறீங்க, முக்கியமான ஒரு பயணம் மேற்கொள்ள போகிறீங்க, எல்லாமே உங்கள் சாய்ஸில் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. அதுக்காக இந்த டேட்ஸ் நான் கொடுக்குறேன். அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன், வேறு வழியே இல்லை, ட்ராவல் பண்ணி ஆகணும். அன்றைக்கி ஒரு எக்ஸாம் இருக்கும், சில பேருக்கு அன்றைக்கி தான் ஒரு இன்டர்வியூ இருக்கும், சில பேர் அன்றைக்கி தான் முக்கியமான ஏதாவது ஒரு பொருள் வாங்க வேண்டி வரும், அன்றைக்கி தான் முக்கியமான மீட்டிங் இருக்கும். இதெல்லாம் நடக்கும் லைஃப்பில். இதெல்லாம் வந்து அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன். அந்த மாதிரி சமயத்தில் இந்த சந்திராஷ்டமத்தை ரொம்ப காமாக, ரிலாக்ஸாக, உணர்ச்சி வசப்படாமல் நல்ல மெடிடேஷன் பண்ணிவிட்டு, பிராணாயாமா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த நாளை செலவழித்தால் ரொம்ப ஸ்மார்ட்டாக நீங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியுங்கிறது என்னோடய முதல் கருத்து. இன்னொன்று, சந்திரன் அப்படின்னா தாய், சந்திரன் அப்படின்னா பால், வெண்மை நிறம் எல்லாமே. ஸோ காலை நேரத்தில் நீங்கள் சந்திராஷ்டமம் 2 நாட்கள் இருக்கு இல்லையா, ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். பால் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏழைகளுக்கு பால் வந்து தானம் பண்ணலாம். ஒன்று, சில பேர் கோயிலில் போய் அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க. 2வது, அதே சந்திராஷ்டம நாட்கள் வரும்பொழுது வெண்மை நிற உணவு, உதாரணத்துக்கு தயிர் சாதம், பாலில் வந்து செய்யக்கூடியது, இல்லைனா வெண்பொங்கல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டு வந்து டொனேட் பண்ணாலும், தேங்காய் டொனேட் பண்ணாலுமே இந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு பர்டிகுலராக நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். இதுதான் சந்திராஷ்டமத்துடைய சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக இருக்குது. வீடியோட ஃபுல்லாக பாருங்கள், புரியும். ஏன்னா நிறைய பேர் எல்லாம் ஷார்ட்டாக பார்த்துட்டு நிறைய கொஷின்ஸ் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறீங்க. பட் நான் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இந்த சந்திராஷ்டமம் பர்டிகுலராக வெறும் ராசிக்கு மட்டும்தான். இதுலேயும் கேள்வி கேட்குறீங்க, ராசியாக இலக்கணமான. சந்திரன்னா உங்கள் ராசியை மட்டும் தான் குறிக்கும். உங்கள் ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ சந்திராஷ்டம டேட்ஸை நான் இப்போ கொடுத்துட்றேன். எல்லா ராசிக்கும் எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டமம் இருக்குன்றதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், ஜூன் மாதம் 2024 சந்திராஷ்டம டேட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு முதல்ல ஜூன் மாதம் ஃபஸ்ட் அன்னைக்கு சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னா உத்திரட்டாதி. உத்திரட்டாதினா மீனத்தில் இருப்பார். சிம்ம ராசிக்கு ஜூன் 1ஆம் தேதி சந்திராஷ்டமாக வந்துடும். ஸோ சிம்ம ராசி ஜூன் 1 மற்றும் 2, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆஃப் ஜூன் சந்திராஷ்டமம் ஃபார் சிம்மம். அந்த 2 நாட்களை ரொம்ப சாதுரியமாக நீங்கள் கையாளுறது நல்லது. 3ஆம் தேதி 4ஆம் தேதி, ஏன்னா 3rd அன்னைக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரமில் சந்திரன் இருப்பார். 4th அன்னைக்கு வந்து பரணி நட்சத்திரமில் சந்திரன் இருப்பார். ஸோ 3rd and 4th கன்னி ராசியை சேர்ந்தவங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும். 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதி. அதில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தை சேர்ந்திருந்தாலுமே அது சந்திராஷ்டம நாட்கள் தான். 5ஆம் தேதி கார்த்திகை நட்சத்திரம். பட் ஆனால் முதல் பாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாழிகை மட்டும்தான் இருக்கும். அதனால் கன்னி ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்லும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தை பிறந்திருந்தீங்கன்னா அந்த 5ஆம் தேதி காலை நேரம் ஒரு 10 மணி அளவு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். அடுத்தது துலாம் ராசியை சேர்ந்தவங்க. ஏன்னா 5ஆம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் முழுத அந்த சந்திரன் பிரயாணிக்கும் பொழுது ரிஷபராசியில் பிரயாணிப்பார். ஸோ 5th, 6th, 7th வந்து கிட்டத்தட்ட ஈவினிங் வரைக்கும், 7ஆம் தேதி மாலை வரைக்குமே துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். ஸோ இந்த நாளை கரெக்டாக நீங்கள் கேல்குலேட் பண்ணி, ஏன்னா சந்திரன் வேறு உச்சம் அடைஞ்சிருக்கும். ரிஷபத்தில் சந்திரன் உச்சமடைஞ்சிருக்கும். அது வந்து உங்களுக்கு 5ஆம் தேதி, அப்புறம் 6 முழுமையாக இருக்குது. அதில் துலாமில் நீங்கள் சித்திரை, சுவாதி, விசாகம் எல்லாத்துலேயும் பிறந்திருக்கலாம். 7ஆம் தேதி கிட்டத்தட்ட ஈவினிங் வரைக்கும் இருக்குது. இப்போது விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க 8ஆம் தேதி 8th, ஏன்னா விருச்சிக ராசிக்கு மிதுன வீடு தான் வந்து சந்திராஷ்டம நாள். அந்த 8ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா, திருவாதிரை நட்சத்திரம், அதாவது 7ஆம் தேதியில் வந்து ஒரு ½ டே விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு 7ஆம் தேதி ஈவினிங்க்கு மேலேயே சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகுது. 8ஆம் தேதி முழுமையாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம். 9ஆம் தேதியும் கிட்டத்தட்ட மாலை வரைக்குமே விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 9ஆம் தேதி கிட்டத்தட்ட மாலை ஈவினிங் ஒரு 6 o'clock வரைக்கும். ஏன்னா
விருச்சிகத்தில் உங்களுக்கு வந்து விசாகம், அனுஷம், கேட்டை. அடுத்தது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பார்க்கும்பொழுது 10ஆம் தேதி, அதாவது தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு 10ஆம் தேதி சந்திராஷ்டமம். 9ஆம் தேதி இரவுலேருந்து இருக்குது, 9th நைட்லேருந்து இருக்குது. பட் 10ஆம் தேதி வந்து முழுமையான சந்திராஷ்டம நாளாக இருக்கும். தனுசில் மூலம், பூராடம், உத்திராடம் 1வது பாதம் வைக்கிருப்பீங்க. அதில் வந்து 11ம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் தான். 10ஆம் தேதியும் முழுமையாக இருக்கும், 11ஆம் தேதியும் முழுமையாக இருக்கும், 9ஆம் தேதி இரவுலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 11th வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஃபார் தனுசு ராசி. அதுக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகரம். மகரம்க்கு 12, 13, 12th and 13th முழுமையான சந்திராஷ்டமம் மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு. அண்டு 14ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் மாலை வரைக்கும் எடுத்துக்கலாம், ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அதாவது மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு 12, 13, 14ஆம் தேதி மதியம் வரைக்கும் எடுத்துக்கலாம். மதியம் ஒரு ஈவினிங் ஒரு அப் டு 3 o'clock அரௌண்ட் வச்சுங்க. அப்புறம் வந்து கும்ப ராசியை சேர்ந்தவங்களுக்கு அதே 14ஆம் தேதி ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். கும்ப ராசியை சேர்ந்தவங்களுக்கு 14ஆம் தேதி ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அவங்களுக்கு 15 மற்றும் 16ஆம் தேதி வரைக்குமே அந்த சந்திராஷ்டமம் இருக்கும். ஸோ 15, 16 கும்ப ராசியை சேர்ந்தவங்களுக்கு. கும்பத்தில் உங்களுக்கு வந்து சதய நட்சத்திரம், அதாவது முன்னாடி வர நட்சத்திரம் அவிட்டம், சதயம், அதுக்கப்புறம் பூரட்டாதி. அப்புறம் மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு, மீனம், ஏன்னா 7th சனி நடக்குது. ஸோ மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு சித்திரை 4வது பாதம் 17ஆம் தேதி மாலை நேரம், 17th வந்து நீங்கள் வந்து சித்திரை 4வது பாதம். ஸோ 17ஆம் தேதியே உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குது மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு. அப்புறம் அன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரமும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சித்திரையிலேருந்து சுவாதிக்கு ஷிஃப்ட் ஆகிற டைம். ஸோ 17ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம், 18ம் சந்திராஷ்டமம். சுவாதி அண்ட் விசாகம் காம்போவில் வந்துடும். அதாவது ஒரு பாதி சுவாதி நட்சத்திரமாகவும் மறுபாதி விசாக நட்சத்திரமாகவும் இருக்கிறதுனால 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி மேஷத்தை சேர்ந்தவங்களுக்கு, மேஷ ராசி 19ஆம் தேதி உங்களுக்கு விசாக நட்சத்திரம். அது கிட்டத்தட்ட 3வது பாதம் வந்து மார்னிங் ஒரு அரௌண்டு 8:30, 9 o'clock வரைக்கும். அப்புறம் 4th பாதாவில் ஷிஃப்ட் ஆகிடும் விசாகம். அனுஷ நட்சத்திரம் ஃபுல்லாக வந்துடும். ஸோ மேஷ ராசியை சேர்ந்தவங்க அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து 19th ஜூன் விசாக நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரமாகவும், 20th ஜூன் அனுஷம் கேட்டை நட்சத்திரமாகவும் பிரிஞ்சிருக்கும். அந்த நாட்கள்லாம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் 21ஆம் தேதியும் காலை ஒரு 11 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். 21st வரைக்கும் இருக்குது மேஷ ராசியை சேர்ந்தவங்களுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ரிஷப ராசியை சேர்றவங்க. ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு 21ஆம் தேதி மதியத்துக்கு மேல் 21st ஜூனில் ஆஃப்டர்நூன் 3 o'clock மேலே மூல நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரிஷப ராசிக்கு 21ஆம் தேதி ஆஃப் அ டே ஸ்டார்ட் ஆகுது மூலம், அது நைட் ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் 22ஆம் தேதி உங்களுக்கு வந்து மூலம் அண்டு பூராடம். அதாவது ரிஷபத்தில் வந்து நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதத்தில் பிறந்திருக்கலாம், ரோகிணி நட்சத்திரமில் பிறந்திருக்கலாம், மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துலையும் பிறந்திருக்கலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் 21ஆம் தேதியில் ஆஃப் டே ஸ்டார்ட் ஆகுது, 22 ஃபுல் டே, 23rd அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் வந்து ஃபுல் டே வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, 23ஆம் தேதியும் இருக்குது. அதுக்கடுத்து மிதுன ராசிக்காரர்கள், மிதுனத்தில் பிறக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து திருவாதிரை நட்சத்திரம் மெயின் சென்டரில் வரக்கூடிய ஸ்டார் இது. மிருகசீடம் 3வது பாதம் 4வது பாதம் மிதுனத்தில் இருக்குது. அப்புறம் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை சேர்ந்தவங்க மிதுன ராசியை சேர்ந்திருப்பீங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 24ஆம் தேதி உங்களுக்கு வந்து உத்திராட நட்சத்திரத்தில் 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடும். அன்றைக்கே திருவோணமும் வந்துடும். ஸோ 24ஆம் தேதி காலை வந்து உங்களுக்கு உத்திராடம் 3வது பாதத்தில் இருக்கும். அன்றைக்கே திருவோண நட்சத்திரமும் இருக்குது. 25ஆம் தேதியும் உங்களுக்கு திருவோணம் அவிட்டம் கால்குலேட் ஆகிடுது. ஸோ 24th and 25th மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு சந்திராஷ்டமமாக கணிக்கப்படுது. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்து கடக ராசி. கடகத்துக்கு நல்லா தெரியும், கும்பம் தான் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இடம். அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கூடக்கூடிய நாள் அப்படிங்கிறது 26 ஜூன். அவிட்ட நட்சத்திரம் மற்றும் சதய நட்சத்திரம், சதய நட்சத்திரம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரம் அது 27. ஸோ 26th and 27th ஜூன் கடகராசிக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்துடும்.
அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது வந்து சிம்ம ராசி. நம்ம வந்து மாதத்துடைய துவக்கத்திலேயே பார்த்தோம். சிம்ம ராசிக்கு வந்து ஒரு சந்திராஷ்டமத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூன் எடுத்தோம். மறுபடியும் அகெயின் மந்த் எண்டில், அதாவது 28ஆம் தேதி பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரம் கூடக்கூடிய நாளாக இருக்குது. அப்போ 28ஆம் தேதி மறுபடியும் சிம்ம ராசிக்கு ஜூன் மாதத்தை சந்திராஷ்டமத்தை சந்திப்பீங்க. அகைன் 29th உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் காம்போ. ஸோ 28 மற்றும் 29 சிம்ம ராசிக்காரர்கள் மீண்டும் சந்திராஷ்டமத்தை சந்திப்பீங்க. அப்போ முதல்லையும் சந்திராஷ்டமம் வருது, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், அகைன் 28th and 29th 4 நாட்கள் இருக்குது. மறுபடியும் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் செகண்ட் ஹாஃபில் ஸ்டார்ட் ஆகிடும். அது உங்களுக்கு அந்த அந்த மேஷ ராசியில் சந்திரன் பிரவேசிக்கிற காலம் அப்படின்னு எடுத்தோம்னா கன்னிக்கு ஒரு பார்ஷலாக இருக்குது. அப்போ மெயினாக வந்து சிம்மத்துக்கு தான் 4 நாட்கள், மீதி எல்லாத்துக்குமே 2 நாட்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சிலது ஒரு ஆஃப் டே கொடுத்துருக்கோம். ஸோ சந்திராஷ்டம நாட்களை புரிஞ்சு தெரிஞ்சு அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ சந்திராஷ்டம டேட்ஸை உங்களுக்கு வந்து தெளிவாக நான் கொடுத்துட்டேன். நீங்கள் என்னெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சந்திராஷ்டம நாள் என்பது உங்கள் ராசிக்கு மட்டும்தான், லக்னத்துக்கு கிடையாது. சந்திரன் அவுட் ஆஃப் 9ல் ஒரு பிளானட் தான் வந்து சந்திரன். சந்திரன் தான் லார்ட் ஆஃப் மைண்டு. உங்களோட ஜனனத்துக்கு முக்கியமான காரணம் அம்மா. அம்மாவுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வரக்கூடியதான் சந்திரன். சந்திரனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் தாய். ஸோ தாய் இடத்துல நம்ம வந்து பிறவி எடுக்கிறோம். நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய புத்தி நிலை, நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய சிந்தனை, இது எல்லாமே சந்திரன் கொடுக்கறது தான். அந்த சந்திரன் எப்போல்லாம் நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் பொசிஷன் பண்ணுதோ அப்போல்லாம் நமக்கு சில குழப்பங்களோ, சில தடுமாற்றங்களோ, சில தவறான முடிவுகளோ, சில ஆத்திரம், கோபம், வெறுப்புணர்ச்சி, தாழ்வு மனப்பான்மை, இல்லைனா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறது, இல்லை ஓவர் எனர்ஜி, இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸை கொடுக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் சந்திரன்னா மைண்டுன்னு சொல்லிட்டேன். மைண்டை காம் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு திங்கிங்கை கட் பண்ணணும். திங்கிங் கட் பண்ணால் நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும். அது என்ன ஆக்டிவிட்டி? பெஸ்ட்டு மெடிடேஷன். மெடிடேஷன்னா என்னென்னா, உங்கள் மனநிலையை சமமான நிலைக்கு, நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துடுவீங்க. நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா வேறு எந்த விதமான வெளி உலக சிந்தனையும் இல்லாமல் உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்ற சிந்தனையை ஒருநிலைப்படுத்துறது தான் மெடிடேஷன். அந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ் இல்லாதவங்க இப்போலாம் நிறைய பேர் வந்து டீச் பண்ணுறாங்க. ஐ திங்க் ஆன்லைன்லேயும் நிறைய சர்வீஸ்லாம் கிடைக்குது. அதை எடுத்து ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்கள் மைண்டை காமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சந்திராஷ்டம நாட்களில் பதட்டம் இல்லாமல், ஒரு 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 உணர்ச்சி வசப்படாமல் முடிவுகளை சரியாக எடுப்பீங்கிறது என்னோடய முதல் கருத்து. ரெண்டாவது பிராணசக்தி, பிராணயாமான்னு சொல்லுவோம். ஸோ பிராணயாமா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மனநிலை, புத்தி நிலை சமமான இடத்துல இருக்கும். தவறான முடிவுகளோ, இல்லை ஆத்திரமோ, கோபமோ, இல்லை வேகமோ, ஒரு உணர்ச்சி வசப்படுற இதுவோ அன்றைக்கி தவிர்க்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் சந்திராஷ்டம டேட்ஸை ஏன் முன்னாடியே கொடுக்குறோம் அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு வந்து அந்த கேலண்டரில் பிளான் இருக்குது, அது பர்டிகுலராக சந்திராஷ்டமம் அன்றைக்கி வருதுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணலாம். ஒரு பயணத்தை அவாய்ட் பண்ணலாம், ஒரு மீட்டிங் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது முக்கியமான பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த டேட்டை அவாய்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு பிளான் நீங்கள் வந்து அது ரெகுலராக இல்லை, சம்திங் நியூ, அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். சரி, அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன், வேறு வழியே இல்லை, அந்த நாள் நான் பயன்படுத்தி தான் ஆகணும், ஐ ஹவ் நோ அதர் சாய்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரே காட், டூ மெடிடேட். உங்களை நீங்களே செல்ஃபாக கிளென்ஸ் பண்ணிங்க. ரொம்ப காமாக, ரிலாக்ஸாக, அன்றைக்கி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த நாள் அழகாக பிளான் பண்ணுங்கள். அப்படியே மீறி உங்களுக்கு எதிர்மறையாக ஏதாவது நடந்ததுன்னா இது வந்து கடவுளுடைய செயல் அப்படின்னு நினச்சி ஈஸியாக ஸ்கிப் பண்ணி அடுத்த மூவ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கு. இது உங்களே காப்பாற்றும். ஸோ சந்திராஷ்டம டேட்ஸை நான் வந்து தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் தான் கொடுத்துருக்கேன். எந்த வீடியோ பார்த்தாலும் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லா இன்ஃபர்மேஷனும் பின்னாடியும் நான் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கேன். livehoroscope.in மட்டும்தான் நம்மளோட வெப்சைட். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். livehoroscope.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான சர்வீஸை நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.